जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தாமரை தாங்கிய தாளர். இது பிற்கால கதை. பத்மபாதர் ஆச்சாரியாளிடம் வந்து கொஞ்ச நாளில் நடந்த இன்னொரு கதை சொல்கிறேன். ஏன் பத்மபாதர் என்று பெயர் வந்தது என்னும் கதை. மகான்கள் பெயருக்கு பின்னால் பாதர் சேர்க்கிற மாதிரி, கௌடர் கௌடபாதர் மாதிரி பத்மர் பத்மபாதர் இல்லை. பத்மபாதர் என்பதே முழு பெயர், காரணப் பெயர். ஒரு நாள் அவர் கங்கையின் அக்கறையிலும் ஆச்சாரியாள் இக்கரையிலுமாக இருந்தார்கள். ஆச்சாரியாள் ஈர வஸ்திரத்துடன் இருந்தார். பத்மபாதரிடம் காய்ந்த சுத்த வஸ்திரம் இருந்தது. சிஷ்யருடைய பக்தியை லோகத்திற்கு, மற்ற சிஷ்யர்களுக்கு பிரகடனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியாள் நினைத்தார். வஸ்திரத்தை இங்கே கொண்டு வா என்று எதிர்கரையில் இருந்தவரிடம் சொன்னார். குரு ஆக்ஞை என்றால் தட்டாமல் உடனே பண்ணிவிட வேண்டும் என்ற ஸ்மரணைதான் பத்மபாதருக்கு. அதில் நடுவே கங்கை இருக்கிற ஸ்மரணையே போய்விட்டது. ஆளை முழுங்குகிற மாதிரி ஆழமாக நதி ஓடுவது தெரியாமல் சமபூமியில் நடப்பது போல அவர் ஆச்சாரியாள் இருந்த பக்கமாக பிரவாகத்தின் மேலேயே நடக்க ஆரம்பித்தார். அப்போது என்ன ஆயிற்றென்றால், அவர் எங்கேயெல்லாம் அடி வைக்க இருந்தாரோ அங்கேயெல்லாம் கங்காதேவி ஒரு தாமரையை புஷ்பித்து பாதத்தை தாங்கினாள். அதன் மேலாகவே அவர் எதிர்கரைக்கு வந்து குருநாதரிடம் வஸ்திரத்தை கொடுத்தார். பத்மங்களால் தாங்கப்பட்ட பாதத்தை உடையவரானதால் பத்மபாதர் என்று பெயர் வந்தது. மற்ற சிஷ்யர்களெல்லாம் என்னமாக கங்கையை தாண்டி விட்டாய் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். அவரானால் இது என்ன ஆச்சரியம், எந்த குருநாதரை ஸ்மரித்தால் சம்சார சாகரமே முழங்காலளவு ஆகிவிடுகிறதோ அவரே ஆக்ஞை பண்ணும்போது இந்த கங்கை என்ன பிரமாதம் என்றாராம். பத்மபாதர் விஷ்ணு அம்சம், நிருசிம்ஹ சாட்சாத்காரம் பெற்றவர். அதனால் விஷ்ணுவின் அம்சாவதாரமான வியாசரை ஆச்சாரியாள் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முந்தியே இவர் கண்டுவிட்டார் என்று ஒரு சம்பவம் உண்டு. அதுவும் காசியில் நடந்ததுதான். வியாசருடன் வாதமும் ஆயுள் நீடிப்பும். லோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியாளுடைய சூத்திர பாஷ்யத்தின் பெருமையை தெரிய பண்ண வேண்டும் என்று சூத்திர கர்த்தாவான வியாசர் நினைத்தார். ரொம்ப சுருக்கமாக வார்த்தைகளை அடக்கி அவர் சூத்திரம் பண்ணிவிட்டதால் அர்த்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவரவரும் இஷ்டப்படி இழுத்து நீட்டி இல்லாத அர்த்தத்தை எல்லாம் சொல்லி வந்தார்கள். அப்போது ஆச்சாரியாள்தான் வியாசாச்சாரியாளின் எண்ணம் என்னவோ அதையே பரிபூர்ணமாக புரிந்து கொண்டு தம்முடைய பாஷ்யத்தை எழுதியிருந்தார். அதனால் பிரீத்தியடைந்த வியாசாச்சாரியாள் இன்னும் கூட இவரை நன்றாக பரீட்சித்து முடிவில் இவர் செய்த பாஷ்யம்தான் நமக்கு பிரீத்தியானது என்று லோகம் புரிந்து கொள்ளச் செய்யணும் என்று நினைத்தார். வியாச ரூபத்திலேயே போனால் ரொம்பவும் வினய குணம் படைத்த ஆச்சாரியாள் வாயை திறக்க மாட்டார். மேதா விலாசத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு பக்திதான் பண்ணுவார் என்பதால் யாரோ ஒரு வயோதிக பிராமணர் மாதிரி ரூபம் எடுத்துக் கொண்டு வந்தார். சூத்ர பாஷ்யம் பண்ணி இருக்கிறீராமே, இதற்கென்ன அர்த்தம் அதற்கென்ன அர்த்தம் என்று ஆச்சாரியாளை கேட்டுக்கொண்டு போனார். ஆச்சாரியாளும் தயங்காமல் பதில் சொல்லிக் கொண்டு போனார். இவர் என்ன அர்த்தம் சொன்னாலும் அவர் உள்ளூர சந்தோஷப்பட்டு கொண்டே அதெல்லாம் இல்லை, இப்படித்தான் அர்த்தம் என்று எதையாவது சொல்லி ஆக்ஷேபித்தார். அவர் சொல்வது பொருந்தாது என்று ஆச்சாரியாள் விஸ்தாரம் பண்ணி வாயை அடைப்பார். ஒரு விஷயமாக வாயை அடைத்தாலும் அவர் இன்னொன்றை பிடித்துக் கொள்வார். அப்புறம் விதண்டாவாதமாக எல்லாம் கூட பண்ண ஆரம்பித்தார். விதண்டாவாதம் என்பது அவ்வளவு சரியில்லை. விதண்டை வேறே, வாதம் வேறே. வாதம், ஜல்பம், விதண்டை என்று 3. வாதம் என்பது நேர்மையாக திறந்த மனசோடு ஆர்கியூ பண்ணுவது. ஜல்பம் என்பது வீம்பாக தன்கட்சி என்று ஒன்றையே பிடித்துக் கொண்டிருப்பது. விதண்டை என்றால் எதையும் தர்க்கப்படி ரூபிக்காமல் தன்கட்சி என்று ஒன்றை ரூபிப்பதில் கூட அக்கறை காட்டாமல் எதிராளி என்ன சொன்னாலும் அது தப்பு என்று மட்டும் குதர்க்கமாக சண்டை போடுவது. கொண்டி என்று சொல்வார்கள். ஆச்சாரியாளோடு நாள் கணக்கில் வியாசர் வாதம் விதண்டை எல்லாம் பண்ணினார். 2 மகா மேதைகள் இப்படி பலத்த வாதம் பண்ணுவதை பார்த்து சிஷ்யர்கள் பண்டிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள்.
சிஷ்யாளுக்கு அப்பப்போ அடித்துக் கொள்ளும். யார்டா இந்த கிழவர், நம் குருநாதரையே ஜெயித்து விடுவார் போலிருக்கே என்று அப்புறம் இவர், அதாவது ஆச்சாரியால் டான் டான் என்று பாயிண்ட்டுகளை கொடுக்கும்போது, இந்த கிழம் என்னதான் பண்ணி பார்த்தாலும் ஆச்சாரியாளிடம் ஜம்பம் சாயுமா, மண்ணை கவ்வாமல் போக முடியுமா என்று உற்சாகம் அடைவார்கள். ஆச்சாரியாளுக்கு சளைக்காமல் இப்படி ஒரு மனுஷியர் வாதம் பண்ணுவதா, இவர் யாராயிருக்கும் என்று பத்மபாதர் நினைத்து கொஞ்சம் ஞான திருஷ்டியினாலே பார்த்தார். அட, வேதவியாச பகவான் அல்லவா வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு விட்டார். சரிதான், நம் குருநாதரோ பரமசிவன், சங்கர சங்கர சாக்ஷாத். வந்திருக்கும் வேதவியாசரோ மகாவிஷ்ணுவே, வியாசோ நாராயண ஸ்வயம். இப்படி சிவ விஷ்ணுக்களே வாத விளையாட்டு பண்ணுவதென்றால் அது எப்போது முடியுமோ, எப்படி முடியுமோ, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் என்றெல்லாம் சிஷ்யரான நாம் ஆசைப்பட்டால் ஆகிவிடுமா? இங்கே நாம் ஒன்னும் பண்ணிக்கொள்வதற்கில்லை. நாம் ஏதாவது மத்தியஸ்தம் கித்தியஸ்தம் பண்ணி முடிகிற விஷயமாயிது. அவர்கள் தெய்வங்கள், நாமோ அடிமை கிங்கரர். சங்கர பகவானும் நாராயண பகவானுமே விவாதம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கும் போது கிங்கரனான நாம் என்ன செய்வது? சங்கர சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம். தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கர கிங்கரோம் யகம். குறிப்பு: ஆனந்தகிரிய சங்கர விஜயம் 52வது பிரகரணம். கிங்கர கிங்கரோம் யகம் என்று வார்த்தையை திருப்பி இருப்பதில் கிங்கரோம் யகம் என்பதை கிம் கரோமி அகம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன செய்வேன் என்று அர்த்தம். இப்படி ஸ்லோகமாகச் சொல்லி 2 பேரையும் பத்மபாதர் நமஸ்கரித்தார். அப்படியா, சூத்ரகாரரான வியாசாச்சாரியாலேயா வந்திருப்பது என்று ஆச்சாரியாளுக்கு ஒரே பக்தியும் சந்தோஷமும் அடக்கமும் வந்துவிட்டது. வாஸ்தவமாக இந்த பாஷ்யம் தங்கள் ஹிருதயத்தை அனுசரிப்பதாக இருந்தால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஸ்வஸ்ரூபம் எடுத்துக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். கிழ பிராமணர் உடனே வியாசரூபத்தில் தர்சனம் கொடுத்தார். ஆச்சாரியாளுக்கு நிரம்ப அனுகிரகம் செய்து லோகத்தில் நேர்மையாகவும் கொண்டி வழியிலும் யாரார் என்னவெல்லாம் ஆக்ஷேபித்துச் சொல்ல முடியுமோ அதற்கு மேலே தாமே சொல்லி அத்தனைக்கும் உன் பாஷ்யம் பதில் சொல்கிறது என்று காட்டவே இப்படி வந்தேன். இந்த பாஷ்யத்திற்கு என் பரிபூர்ண அங்கீகாரம் உண்டு என்றார். ஆச்சாரியால் தாம் எழுதினதையெல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்தார். தங்களுடைய அங்கீகாரம் கிடைத்துவிட்ட பின் நான் செய்ய எதுவுமில்லை. தங்கள் அனுகிரகத்தில் இவை பிரச்சாரமாகிவிடும். இப்போது எனக்கும் 16 வயசு பூர்த்தியாகிறது. 8ஐ 16ஆக்கி அதுவும் முடிகிறது. யதாஸ்தானம் திரும்புவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லை இல்லை, அப்படி பண்ணப்படாது. புஸ்தகங்கள் எழுதிவிட்டாலும் சிஷ்யர்களால் அவை பிரச்சாரமாகி விடுமென்றாலும் அது மட்டும் போதாது. புஸ்தகமும் சிஷ்யர்களும் பண்ண முடியாமல் உன்னால்தான் முடியும் என்பதாக சில காரியங்கள் இருக்கின்றன. நீயே தேசம் பூராவும் போய் நேரில் வாதம் நடத்தினால்தான் வழிக்கு வரக்கூடியவர்களாக அநேக பண்டிதர்கள் சித்தாந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக உன் ஸ்வரூப தர்சனம் அவர்களுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா? புஸ்தகமும் சித்தாந்தமும் பிரச்சாரமும் வாத பிரதிவாதமும் இருக்கட்டும். அவை பண்ணுவதையெல்லாம் விட பெரிசாக உன் தர்சனமே பண்ணிவிடுமே. ஜனங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுமே. ஆனதினாலே 8ஐ 16ஆக்கிக் கொண்ட நீ இன்னும் 16 வருஷம் இருக்க வேண்டும். பரதக்கண்டம் முழுதிலும் திக்விஜயம் பண்ணி உன்னைப் போல திக்விஜயம் செய்தவர் எவருமில்லை என்னும்படியாக பண்ணி தர்மோத்தரணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வியாசர் சொன்னார். இவர் சங்கர சாக்ஷாத், அவர் நாராயண ஸ்வயம் என்றாலும் கூட அவதாரத்திலே மனுஷ்யர் மாதிரி அடங்கியிருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக வியாசாச்சாரியால் பிரம்மாவை கொண்டே ஆச்சாரியாளுக்கு இன்னும் 16 வருஷம் ஆயுசை நீடிக்க நினைத்தார். பிரம்மாதானே ஜன்மா தந்து இத்தனை ஆயுஸ் என்று எழுதுபவர். பிரம்மாவும் அப்படியே அங்கே தோன்றினார். திரிமூர்த்திகளும் சேர்ந்து விட்டார்கள். முதலில் சிவனின் வரத்தால் ஆச்சாரியால் 8 என்று ஆயுஸ் பெற்று 16ஆக்கிக் கொண்டார்.
இப்போது விஷ்ணு பிரம்மா இருவரும் இன்னொரு 16 கொடுத்தார்கள். ஈஸ்வரா அவதாரத்திற்கு நான் என்ன ரூல் பண்ணுவது? இஷ்டப்படி எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று பிரம்மா சொன்னார். அப்புறம் பிரம்மாவும் வியாசரும் அந்தர்தானமானார்கள். ஆச்சாரியாளுடைய காசி வாசத்தின் போது 4 முக்கியமான விஷயங்கள் நடந்தன. ஒன்று, அவர் பாஷ்யோபதேசம் பண்ணினது. இன்னொன்று, பத்மபாதர் அவரிடம் வந்து சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அந்த பெயர் பெற்றது. மூன்றாவது, வியாசர் வந்து பரீட்சித்து பாஷ்யத்தை பரிபூர்ணமாக அங்கீகரித்து ஆச்சாரியாளுக்கு இன்னொரு 16 வயசு நீடிக்க வைத்தது. நாலாவது இப்போது சொல்லப் போகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर।